கடலூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில 10 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞரை தனிப்படை போலீசார் பிடித்து ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடத்தி வராங்க. கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில கடந்த 12ஆம் தேதி பள்ளிக்கு சென்று விட்டு புத்தக பையோட பாட்டி வீட்டுக்கு சென்ற 10 வயது சிறுமிய மர்ம நபர் ஒருவர் மாந்தோப்புக்குள்ள தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றாரு. தமிழகம் முழுக்க இந்த சம்பவமானது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதுகுறித்து ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை 20 தனிப்படைகள் அமைத்து தேடி வராங்க. மர்ம நபரோட படம் மற்றும் சிசிடிவி பதிவு காட்சிகளை வெளியிட்டு தகவல் கொடுக்கறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் பகுதியில மர்ம நபரை தேடும் பணியில ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த ஒரு இளைஞரோட உருவம் தேடப்பட்டு வந்த மர்ம நபரோட உருவத்தோட ஒத்துப்போவதாக இருந்தது. இதையடுத்து அவரை மொபைல் போன்ல படம் பிடித்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பிக்கு அனுப்பி வச்சாங்க. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் சிறுமி கிட்ட அந்த நபரோட படத்தை காமிச்சாங்க. அப்போது ஒரு நிமிடம் அந்த சிறுமி திடுக்கிட்டாங்க. பிறகு தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன் இவன்தான் அப்படின்னு தெரிவித்ததாகவும் கூறப்படுது. இதையடுத்து மர்ம நபரை ரகசிய இடத்துக்கு அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தாங்க. விசாரணையில அந்த நபர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் சூலூர்பேட்டை பகுதியில தாபா உணவகத்துல வேலை செய்து வருவதும் தெரிய வந்திருக்கு. உணவகத்துல இரவு நேரத்துல வேலை பார்த்துட்டு பகல்ல கஞ்சா போதையில பல இடங்கள்ல சுற்றி திரிவதை வாடிக்கையா வச்சிருக்கிறதும் தெரிய வருது. சிறுமியை வன்கொடுமை செய்த கொடூரன் சிக்கினான் அப்படிங்கறதும் தகவல் வெளியானது. சிறுமியை வன்கொடுமை செய்த கொடூரன் சிக்கினான் அப்படின்னு தகவல் வெளியானதும் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையம் முன்பாக 300க்கும் மேற்பட்டவங்க குவிந்தாங்க. குற்றவாளியை தங்களிடம் அடையாளம் காண்பிக்கணும்னு போலீசார் கிட்ட வாக்குவாதம் செய்ததோட சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட முயன்றாங்க. பிறகு போலீசார் அவங்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்காங்க.